உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம செவ்வாய் பகவானை பத்தி பேசுறோம். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு பெயர்ச்சி ஆறாங்க. இந்த மேசத்துக்கு பார்க்க போனா அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆறாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்ட ஜூன் மாசம் முதல்ல பெயர்ச்சியாகி 41 நாட்கள் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அது சிம்ம ராசிக்கு பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்துக்கு பாக்யாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அதே இடத்துக்கு வர்றாங்க. சூப்பர் டைம் இது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான டைம். இந்த டயத்தை நீங்கள் பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வரணும். கண்டிப்பாக வருவீங்க. இப்ப சிம்ம ராசிங்கிறது எப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனா தான் தான் முதலா இருக்கணும், 10 பேர் என்னுடைய பேச்சை கேட்கணும், நல்ல பதவியில் இருக்கணும், உயர் பதவியில் இருக்கணும், ஒரு டீமுக்கு லீடரா இருக்கணும், ஒரு அரசியல் தலைவரா இருக்கணும், இப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது இந்த பாக்யஸ்தானத்தில் செவ்வாயுடைய வீட்டுல உச்சம் ஆறாங்க. அங்கே செவ்வாய் ஆட்சி ஆறாங்க. அப்ப அந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் அந்த கனெக்ஷன், அதாவது சூரியன்கிறது பார்க்க போனா எதையுமே ஒரு திடகாத்திரம், எதையுமே செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உள்ள கிரகம். அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் ஆப்பட்டது வீரமான கிரகம். அந்த ரத்த ஓட்டம், அதிகமான முயற்சி, வைராக்கியம், இது செவ்வாய் பகவான். அந்த 2 கிரகங்களும் ஒன்றாக இருப்பது சிம்ம ராசிக்கு அதிகமான பலம். அப்ப உங்களுடைய பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி ஆகிறாரு. அப்போ அந்த பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி ஆவதால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல நீங்கள் திரும்பி பார்த்தால் எல்லாமே சோதனை, வேதனை, கஷ்டம், இழப்பு, நஷ்டம், தொழில் துரோகம், பதவி துரோகம், அரசியல்ல தோல்வி, இதைத்தான் நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க. அப்ப அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளவு சங்கடங்களையும் அவ்வளவு சோதனைகளையும் பார்த்து இன்னுமே பார்க்க போனா ஒரு தைரியமா இருக்கிறீங்க. அதற்கு காரணம் என்னன்னா, எப்படியாவது ஏதாவது ரூபத்தில் நாம நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவோம் அப்படிங்கிற முயற்சி உங்ககிட்ட பார்க்க போனா எப்பவுமே இருக்கும். அந்த முயற்சியில தான் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த முயற்சிக்கு நல்ல சப்போர்ட்ங்கிறது உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குது. அந்த சப்போர்ட் தான் இப்போ 9ஆம் இடத்து செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி அவர் ஆட்சியா இருக்கிறாரு. அப்ப இந்த 41 நாட்கள்ல கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்கள் 4 வருஷம் கூடி 10 வருஷம் கூடி சாதிக்கிறத இந்த 41 நாள்ல அவங்களால சாதிக்க முடியும். அப்ப 10 வருஷம் நம்ம கஷ்டப்பட்ட, எனக்கு இந்த 11ஆவது வருஷத்துலதான் இந்த பீரியட்ல ஒரு நல்ல நேரம் வந்துச்சு, இதுல இருந்து நான் தம் கட்டி நல்ல படிப்படியா நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன், நான் சம்பாரிச்சு சாதிச்சு பெரிய லெவலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நல்ல நாள் வரும் அப்படின்னா அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு வரும். இதை நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். ஏன்னா பாக்யாதிபதி அப்போ உங்களுக்கு பாக்கியத்தை பல வருடங்கள் நீங்க காத்துட்டு இருந்தா கூட அந்த பாக்கியங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும். அந்த பாக்கியம் கிடைச்சால் மட்டும்தான் நீங்கள் நல்ல ஸ்தானத்துக்கு வர முடியும். அப்ப தொழிலையும் சரி, வேலையிலும் சரி, உங்களுக்கு தொழில ப்ரமோஷன் கிடைக்கணுமா, கவர்மெண்ட் ஜாப்ல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா, கவர்மெண்ட்ல பார்க்க நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணுமா, உங்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கணுமா, வேலையில பிரச்சனையா, நீங்க வேற இடத்துக்கு போறீங்களா, வேலை கிடைக்கணுமா, கண்டிப்பா கிடைக்கும். இது போக வெளிநாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் பிரச்சனையிலையும் சோதனையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையும் போய் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிசினஸும் பெரிய லெவல்ல லாஸ் ஆகி என்ன பண்றதுன்னே
தெரியாம திக்குமுக்கு ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கடந்த காலத்துல பட்ட கஷ்டத்தை மறந்துருங்க. இந்த பீரியட்ல உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி 9ஆம் இடத்து அதிபதி, அந்த செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி, இவர் உங்களுக்கு நல்லதை செஞ்சே தீர்வார். நீங்க வேற கமெண்ட் பாக்ஸ்ல இந்த 41 நாளை நீங்க அனுபவிச்சுட்டு எழுதுங்க எப்படி இருக்குதுன்னு. அப்போ இந்த பீரியட் பார்க்க போனா உங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமான பீரியடு. அது மட்டும் இல்ல, அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? வெற்றி ஸ்தானம், வீரிய விஜயஸ்தானம், உங்களுடைய முயற்சிகள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இன்னுமே வீரியம் ஜாஸ்தியா வரும். அப்ப நீங்க எந்த முயற்சி பண்ணாலும், எதை முடிவு பண்ணாலும், அந்த முயற்சிகள் கண்டிப்பாக நன்மையை தரும். அப்ப அந்த முயற்சிகளால நீங்க பார்க்க போன பல லட்சம் சம்பாதிக்கலாம், பல கோடிகள் சம்பாதிக்கலாம். அந்த முடிவுங்கிறது உங்களுக்கு சுபமாக இருக்கும். அப்ப தொழில் ரீதியாக பல லட்சம் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகம் இப்ப இருக்குது. எனக்கு பல லட்சம் பல கோடி வேண்டாம், நான் பட்ட கடனை அடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர். கண்டிப்பா அதுவும் நடக்கும். இந்த பல கோடிகளையும் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இதுதான் என்னுடைய ஒரு இந்த சாஸ்திரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அது போக பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல நிலைமைக்கு வரும். உங்களுக்கு திரேகம் நல்லா இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது வாங்கக்கூடிய யோகம் வந்தாச்சு. அப்ப வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வீடு கிடைக்கும். எனக்கு 50 வருஷமா வீடு இல்லை, நான் வீடு வாங்கலாம்னு நினைச்சேன், வாங்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்குதுன்னா, இந்த பீரியட்ல வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக எந்த தடங்களும் வராது, வாங்கிடுவீங்க. அது போக நீங்க பூமி வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம், தப்பு இல்லை. அதே சமயத்துல வாங்கின பூமியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல தீரும். புதுசா பூமி வாங்கி போடுறவங்களுக்கு, ஏக்கர் கணக்குல வாங்கி போடுறவங்களுக்கு இது அருமையான அற்புதமான ஒரு காலம். அப்ப ரியல் எஸ்டேட் பண்றவங்க, வீடு பூமி வாங்கி வீடு கட்டி விற்கிறவங்க, ப்ரமோட்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காலம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்களை வளர விடாம தடுத்தவங்க, சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி, இந்த கெட்டது எல்லாமே இந்த காலத்துல விலக போகிறது. அதனால நீங்க செவ்வாய் பகவான் அந்த முருகருடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக பரிகாரமாகும். திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி போக முடியலையா, அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான். அந்த தசாபுத்திகள் சாதகமா பாதகமானு பார்த்துக்கோங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு அற்புதமான காலம் வந்தாச்சு. நீங்க எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. துணிந்து போராடுங்கள், ஜெயிப்பது நீங்க தான். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.